இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். சித்தார்த்துக்கும் ராணிக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு மூலப்பொருள் அதுல தான் இருக்கு. அது என்னது ஈசனே? 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த வேடன் பார்த்திபன், சம்யுக்தா, அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அக்னி தேவன் உனக்கு காட்டிய அடையாளம் இது. அதுதான் இந்த வேட ரகசிய ஏடு. 1000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு ஈஸ்வரா? 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இதே கேள்வியதான் அந்த சம்யுக்தா என்கிட்ட கேட்டா. அதையே தான் இப்போ நீ கேட்கிற. யார் அந்த சம்யுக்தா? பாஞ்சால நாட்டின் மன்னன் பார்த்த சாரதியின் பட்டத்து இளவரசி தான் சம்யுக்தா. வேடன் என்னும் கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மன்னன் அந்த நாட்டின் மீது படையெடுத்து அங்க இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு குவிச்சு அந்த பட்டத்து இளவரசி சம்யுக்தாவை தான் மனைவியாக்கி கொள்ள நினைச்சான். அந்த வேடன் சம்யுக்தாவை சிறையெடுத்து போகும்போது அதை தடுத்து நிறுத்தி அவன் கூட போரிட்டு வந்தான் பார்த்திபன். ஒரு கட்டத்துல பார்த்திபன் வேடனை ஜெயிச்சு சம்யுக்தாவை தான் கூட அழைச்சுக்கிட்டு போயிட்டான். அவங்க 2 பேரோட மனசும் ஒத்து போய் திருமணம் செஞ்சுக்கும் போது வேடன் படையெடுத்து வந்து பார்த்திபனை கொன்னு சம்யுக்தாவை தன்னோட அழைச்சுக்கிட்டு போய் சிறையில் அடைச்சிட்டான். சிறைக்குள்ளேயே இருந்த சம்யுக்தா அந்த வேடனோட மரணம் தன்னோட கையாலேயே தான் இருக்கணும்னு வைராகியத்தோட இருந்தா. சம்யுக்தாவோட பலமே தைரியம். அதே நேரத்துல வேடனோட பலவீனம் சம்யுக்தா மட்டும்தான். இத தெரிஞ்சுக்கிட்ட சம்யுக்தா அந்த வேடனை போலவே சூழ்ச்சி பண்ணி அவனை கொன்னுட்டா. அவன் உடம்புல இருந்து உயிர் பிரியும் போது அந்த வேடன் சம்யுக்தாவை கொன்னுட்டு தானும் செத்து போயிட்டான். இவங்க 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த நம்மோட ரத்த சொந்தம். ஒரு தலைமுறை சராசரியா 60 வருஷம். அப்போ 7 தலைமுறைக்கு 480 வருஷம். 7 தலைமுறைனா கிட்டத்தட்ட 960 வருஷம். அதுக்கு முன்னாடி இருக்கிறத நாம சொல்லும்போது 14 தலைமுறைன்னு சொல்லுவோம். அந்த பரம்பரையில வந்தவன் தான் நான். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திபனோட வலது தோள்ல இருந்த மச்சம் அதே மாதிரி இன்னைக்கு சித்தார்த்தோட வலது தோள்லையும் இருக்கு.